நம்ம இந்திய நாடுல பார்த்தோம்னா, நெறையா விசித்திரமான விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்புறம் நெறையா அதிசயமான இடங்கள், அப்புறம் பார்த்தோம்னா, நேச்சர் சம்மந்தமா மட்டும் இல்லாம, ஒரு மத சார்ந்த பிளேஸஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய நாட்ல நெறையா இருக்கு. ஸோ, அந்த அடிப்படையில பார்த்தோம்னா, இந்த மாரி ஒரு விஷயமெல்லாம் இருக்கான்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு, ராஜஸ்தான்ல ஒரு கோயில் இருக்கு. ஸோ, அது என்ன கோயில்னா, எலிகளுக்கு வந்து தனியா ஒரு கோயில் வந்து அவங்க கட்டி வச்சிருக்காங்க. எஸ். எலிகளுக்குன்னே பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு கோயில் வந்து ராஜஸ்தான்ல கட்டி வச்சிருக்காங்க. ஸோ, அதாவது ராஜஸ்தான் ஸ்டேட்ல அ நாக்பூர்லேருந்து பார்த்தோம்னா, வடதிசை நோக்கி போனோம்னா, டெஷ்னோக்குன்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. ஸோ, அந்த வில்லேஜில பார்த்தோம்னா, கர்ணி மாதா டெம்பிள்னு ஒரு கோயில் இருக்கு. ஸோ, அந்த கோயில் தான் பார்த்தீங்கன்னா, எலிகளுக்கான கோயில்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த கோயில்ல பார்த்தோம்னா, 25,000 எலிகள் வந்து அந்த கோயில்ல வசிக்கிறதா சொல்றாங்க. அந்த டெஷ்னாக் வில்லேஜ் பார்த்தோம்னா, அந்த கோயில்னாலேயே ரொம்ப ஃபேமஸான வில்லேஜ். அந்த லோக்கல்ஸ்ல இருக்கிற அந்த லோக்கல் பீப்பிள்க்குலாம் பார்த்தீங்கன்னா, அ அந்த 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 ஏரியா இருக்கிற அந்த நாக்பூர், ஜெய்ப்பூர் அந்த சரௌண்டிங் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து இந்த டெஷ்னாக் வில்லேஜ் கண்டிப்பா தெரியும். ஏன்னா, இந்த கோயில்னால. ஸோ, இந்த கோயில்ல இருக்கிற சாமி பார்த்தோம்னா, கர்ணி மாதான்னு சொல்றாங்க. ஸோ, அந்த கர்ணி மாதா பார்த்தோம்னா, 14ஆம் நூற்றாண்டுல ஒரு வாழ்ந்த பெண்மணி. ஸோ, அந்த அந்த பெண்மணி தான் இப்ப வந்து அவங்க சாமியா கும்பிட்டுருக்காங்க. ஸோ, இது என்ன ரீசன்னால பார்த்தோம்னா, அந்த கர்ணி மாதா பார்த்தீங்கன்னா, ஒரு சாரன் கேஸ்ட்ல வந்து பொறந்திருக்காங்க. ஸோ, அந்த கேஸ்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ட் மக்களெல்லாம் பார்த்தோம்னா, மேக்ஸிமம் எலிய வந்து ரொம்ப சேக்ரடா கும்பிடுறாங்க. ஸோ, அந்த அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல அவங்க வாழ்ந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறையா அதாவது போர்ல எல்லாம் பங்கெடுத்திருக்காங்க. ஸோ, அவங்க போர்ல பங்கெடுத்தது மட்டும் இல்லாம, நெறைய இன்புட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அப்புறம் நெறைய பார்த்தோம்னா, அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, வார் ஸ்ட்ராட்டஜில நெறையா அவங்க கையாண்டுருக்காங்க. ஸோ, அதனாலேயே பார்த்தோம்னா, அந்த காலத்தில அந்த அம்மாவ ரொம்பவே வொர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்ட் மக்கள் பார்த்தோம்னா, பொதுவாவே அவங்க எலிகள வந்து ரொம்ப ஒரு புனிதமான விஷயமா பார்த்து அவங்க வந்து எலிகள வணங்கியிருக்காங்க. ஸோ, இது என்ன ரீசன்னால பார்த்தோம்னா, சம் சென்ச்சுரீஸ் பிஃபோர் அவங்க இந்த கர்ணி மாதா பொறக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா, கர்ணி குமார்னு ஒருத்தர் அந்த கேஸ்ட்ல வந்து இருந்திருக்காரு. ஸோ, அவர் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில போருக்கு போம்போது இந்த எலிகள்லாம் குறிப்பா இந்த எலியெல்லாம் நெறையா ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லி, அவர் வந்து அந்த எலிகள வந்து வொர்ஷிப் பண்ணியிருக்காரு. ஸோ, அது வந்து அவங்க தலைமுறையா ஃபாலோ பண்ணி, அவங்க வந்து எலிய வந்து அதாவது ராட்ஸ வந்து அவங்க ரொம்பவே வொர்ஷிப் பண்ணியிருக்காங்க. கர்ணி மாதா அவங்களோட நம்பிக்கை என்னன்னா, இந்த ஜென்மத்தில மனுஷனா வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னா, அடுத்த ஜென்மத்தில பார்த்தோம்னா, அவங்க வந்து எலியா பொறப்பாங்கன்னு சொல்லி ஒரு கர்ணி மாதாவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ, அதனாலேயே பார்த்தோம்னா, அவங்கள வொர்ஷிப் பண்றவங்க இந்த மாரி அ தன்னோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா, யாராச்சும் தெரிஞ்சவங்க யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா, அடுத்த ஜென்மத்தில அவங்க வந்து எலியா வந்து அந்த பொறந்து அந்த கோயில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே நம்புறாங்க. அந்த கோவில்ல பார்த்தோம்னா, தோராயமா 25,000 எலி வந்து இருக்கு. ஸோ, அந்த இருக்கிற அந்த கோயில்ல இருக்கிற எல்லா எலியும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப சேக்ரெட்டா பார்க்குறாங்க. ரொம்பவே அ ஒரு புனிதமான விஷயமா அவங்க வந்து ரொம்ப அந்த பாதுகாத்து அந்த எலி எல்லாமே பாதுகாத்துட்டு வராங்க அவங்க. 14ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம்னா, கர்ணி மாதா வந்து இறந்துடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் 15th செஞ்சுரியில தான் இந்த இந்த பெண்மணிக்கு வந்து அவங்க வந்து கோயில் எழுப்புறாங்க. ஸோ, அவங்க ஃபர்ஸ்ட் கட்டுன கோயில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா தான் இருந்திருக்கு. ஸோ, அதுக்கப்புறம் லேட்டர் பார்த்தோம்னா, இந்த பிரிட்டிஷ் டைம்ல 1900s அந்த டைம்ல பார்த்தோம்னா, ஒரு மகாராஜா இருந்திருக்காரு. அதாவது இந்த வில்லேஜ் பக்கத்தில பார்த்தோம்னா, ஒரு டவுன் இருக்கு. அந்த டவுன் பேர் பார்த்தோம்னா பிக்கனர். ஸோ, அந்த 1900ஸ்ல பார்த்தோம்னா, அந்த டவுன வந்து ஒரு மகாராஜா வந்து ஆண்டுட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ, அவர் பேர் பார்த்தோம்னா, மகாராஜா கங்கா சிங். ஸோ, அவரு தான் பார்த்தோம்னா, 1900ஸ்ல இந்த கோயில வந்து ஒரு ஃபுல்லாவே ரெனோவேட் பண்ணி, ஒரு தாஜ்மஹால் மாரி கட்டணும்னு சொல்லி, அந்த ஒயிட் மார்பிள்லாம் யூஸ் பண்ணி இந்த கோயில வந்து அவரு கட்டியிருக்காரு. அந்த கோவிலுக்குள்ள போய் நம்ம பார்த்தோம்னா, அங்கங்க இந்த பிரசாதம் அதாவது ஸ்வீட் வச்சிருப்பாங்க. அப்புறம் பாலெல்லாம் பார்த்தோம்னா, அங்கங்க தட்டுல இல்லன்னா ஒரு அண்டால அந்த மாரி அவங்க அங்க வச்சிருப்பாங்க கோயில்ல. ஸோ, அந்த அந்த தட்டு, அந்த ஸ்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, எலிகள் வந்து அங்க சாப்பிடும். ஸோ, சில பேர் என்ன நம்புறாங்கன்னா, அந்த எலி சாப்பிட்ட அந்த ஸ்வீட்டோ, இல்ல குடிச்ச பாலோ பார்த்தீங்கன்னா, நம்ம அத எடுத்து சாப்பிட்டோம்னா, அது வந்து ஒரு பிரசாதம் மாரி அப்படின்னு சொல்லி, அந்த 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 ஸ்வீட்டு அப்புறம் அந்த எலிகளுக்கு என்ன சாப்பிட வச்சாலும், அது வந்து சாப்பிட்டு போனதுக்கப்புறம், நம்ம போய் அத சாப்பிட்டோம்னா, அது வந்து நமக்கு வந்து ஒரு பிரசாதம் மாரி அப்படின்னு சொல்லி, அவங்க நெறைய பேர் இங்க வந்து அத ஃபாலோ பண்ணி நெறைய பேர் இப்ப சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா, அந்த கோயிலுக்கு போற எல்லா டிவோட்டீஸும் பார்த்தீங்கன்னா, அந்த எலி வந்து ரொம்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு புனிதமான விஷயம். ஸோ, அந்த கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் கோர்ட்யார்ட் இருக்கு. ஸோ, அந்த கோர்ட்யார்ட்ல பார்த்தோம்னா, நெறையா எலியெல்லாம் சுத்திட்டு இருக்கும். ஸோ, அந்த கோர்ட்யார்ட் சுத்தியும் மேலேயும் பார்த்தீங்கன்னா, டாப்லயும் இந்த நெட்டெல்லாம் போட்டு வலையெல்லாம் பின்னி வச்சிருப்பாங்களாமா. ஸோ, இது என்ன ரீசனுக்காகனா, பருந்தோ, இந்த எலிகளுக்கு வந்து வேற ஏதாச்சும் அனிமல்ஸ் இல்ல பேர்ட்ஸ்னால எதுவும் தொந்தரவு தொந்தரவு வந்திருக்கக்கூடாது வரக்கூடாதுங்காக அவங்க
இந்த மாதிரி நெட்ஸ் எல்லாம் அவங்க சுற்றியும் பின்னி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கோயிலுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எலியெல்லாம் சுற்றிட்டு இருக்கும். ஸோ அந்த எலி வந்து நம்ம கால் மேலே வந்து ஏறிட்டு போச்சுன்னா அது வந்து நமக்கு ஒரு ஒரு பெரிய லக் அப்படின்னு வந்து அந்த கோயில் பூசாரியோ அங்கே போகிறவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இதுவே நம்ம ஒரு அந்த இடத்துல அந்த கோயிலில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே கருப்பெலி தான். இன்கேஸ் அந்த எங்கேயாச்சும் நம்ம 1, 2 வெள்ளெலி நம்ம பார்த்துட்டோம்னா அது வந்து இன்னுமே ஒரு பெரிய லக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அந்த இடத்துல ஒரு நம்பிக்கை இருக்குது. அது எந்த மாதிரி லக்குனா, கர்ணி மாதா பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு எலி வந்து நம்ம கால் மேலே ஏறி போச்சுன்னா கர்ணி மாதா வந்து நம்மளை வந்து ப்ளஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு லக்காக ஒரு பார்க்குறாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற எலிகள் மட்டும்தான் ஒரு அவங்க புனிதமாக பார்க்குறாங்க. அந்த கோயில் விட்டு வெளியே இருக்கிற ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஒரு இதாக பார்க்குறதில்ல. அந்த கோயிலுக்குள்ளே எத்தனை அந்த அந்த கோயிலுக்குள்ளே என்னென்ன எலி இருக்கோ அந்த எலியை மட்டும்தான் அவங்க ஒரு ரொம்பவே வர்ஷிப் பண்ணுறாங்க. அந்த எலி வந்து பார்த்தோம்னா யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த எலியும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அங்கே போகிற அந்த பக்தர்களுக்கு வந்து பெருசாக தொந்தரவு கொடுக்காது. இன்கேஸ் அந்த எலி வந்து நம்மளை யாராச்சும் கடிச்சதோ, நான் சொன்ன மாதிரி கால் மேலே ஏறி போச்சுன்னா அது வந்து ஒரு லக்காமா. பட் இன்கேஸ் நான் அது கடிச்சதுன்னா நமக்கு இன்னுமே ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. அப்படியே அந்த எலி வந்து நம்மளை கடித்தாலும் பெருசாக நமக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகாது. அந்த கோயிலுக்கு இருக்கிற எலியெல்லாம் வந்து ஹியூமன்ஸை வந்து பைட் பண்ணாலோ என்ன ஏதாச்சும் கடித்தாலோ அது வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து பெருசாக எந்த அளவுக்கும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க நம்பிக்கை இருக்குது. அந்த கோவிலுக்கு போகிறவங்க அந்த எலிகள் வந்து யாரும் துன்புறுத்தக்கூடாது, அதாவது தொடக்கூடக்கூடாது. ஸோ அது ரொம்பவே அவங்க வந்து அதை பாதுகாத்து வராங்க. ஸோ அதே மாதிரி அந்த இன்கேஸ் நம்ம போகிற வழியில் நம்ம நடந்து போகிற வழியில் பார்த்தோம்னா எலி குறுக்க வந்துருச்சு, நம்ம தெரியாமல் மிதிச்சிட்டோம்னா அங்கே இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஒரு கோல்டு வந்து நம்ம கோல்டோ சில்வரோ பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நம்ம காணிக்கையாக கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூல் சம்திங் அந்த அந்த ஒரு நம்பிக்கை மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜஸ்ட் அதை ஒரு மிதிச்சுட்டு அது பெருசாக அது இன்ஜூர் ஆச்சுன்னா ஓகே, அது வந்து நம்ம வந்து அந்த கோயிலுக்கு வந்து கோல்டு வந்து நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் ஆக்சிடெண்ட்டாக கூட அங்கே வாழ்கிற எலியை வந்து நம்ம மிதித்து கொண்டுட்டோம்னா அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு கோல்டுலேயே எலியை வந்து செஞ்சு அந்த கோயிலுக்கு வந்து நம்ம ஒரு காணிக்கையாக கொடுக்கணும். அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு எலியோ வந்து தானாகவே இறந்துருச்சுன்னா அந்த கோயிலில் வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு எப்படி நம்ம யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சடங்கு ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி போய் அடக்கம் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு ஏதாச்சும் ஒரு எலி இறந்துச்சுன்னா அதே மாதிரி அதுக்கும் ரிச்சுவல் ஏதாச்சும் சடங்கெல்லாம் பண்ணி போய் வெளியே புதைச்சிடுவாங்க. நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கோம் என்னென்னா, இந்த மாதிரி யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் அந்த கோயிலில் வந்து எலியாக பிறப்பாங்க. ஸோ அப்படின்னு அந்த கன்னி மாதாவை பிலீவ் பண்ணியிருக்காங்க, இந்த டிவோட்டிஸும் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன ரீசனால பார்த்தோம்னா, யமன் வந்து கன்னி மாதாவோட பையனை பாசக்கயிறு வீசி கூட்டிகிட்டு போயிடுறாங்களா. ஸோ திருப்பி அந்த கன்னி மாதா வந்து யமன் கிட்ட இந்த மாதிரி என் பையனை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்காங்க. பட் யமன் வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி தன்னோட அதுபடி டெத்துலேருந்து திருப்பி கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுக்கல. அதனால் கர்ணி மாதாவே தன்னோட பையனை வந்து யமன் கிட்டேருந்து காப்பாற்றி இந்த நார்மல் பூலோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்களாமா. ஸோ அதனாலே பார்த்தோம்னா இவங்க கர்ணி மாதா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா, அடுத்த யார் நம்ம இந்த கேஸ்ட்லேருந்து யார் இறந்தாலும் யாருமே யமன் கிட்ட போக மாட்டாங்க, எல்லாருமே திருப்பி இந்த எலியா தான் வந்து அவங்க பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேரே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக உண்மையாக போயின்னு தெரில. பட் இது வந்து ஒரு ரூமர் வந்து அந்த அந்த டிவோட்டிஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. என்ன தான் அந்த கோயிலில் வந்து நிறைய எலி இருந்தாலும் அந்த கோயிலை பார்த்துக்கிறவங்க பார்த்திங்கன்னா நல்லாவே மேனேஜ் பண்ணுறாங்களாமா. ஸோ அந்த கோயில் மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா நீட்டாகவே மேனேஜ் பண்ணி எந்த ஒரு அந்த டிசீஸ் எதுவும் பரவாமல், எலி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த டிசீஸ் எல்லாம் நிறைய ஹியூமன்ஸ்க்கும் பரவறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அந்த கோயிலை வந்து நீட்டாக பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோயிலோட ஸ்பெஷல் டைம் பார்த்திங்கன்னா 2 தடவை சொல்கிறாங்க. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 2 தடவை ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டைமாக சொல்கிறாங்க. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நவராத்திரி. ஸோ அந்த டைம் வந்து அந்த கோயிலுக்கு வந்து நிறையா டிவோட்டிஸ் வந்து நடந்தே போகலாமா. ஸோ இப்போ நம்ம எப்படி இங்கே பழனி இல்லைனா திருப்பதி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நடந்து போகிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கும் அங்கே லோக்கல் மக்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு இந்த நவராத்திரி டைம் நடந்து போகிறாங்க. அப்புறம் செப்டம்பர் டைம் அந்த டைம்லேயும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஸோ அந்த 2 டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் பக்தர்கள் வந்து நல்லா கூட்டமாக நிறைய பேர் நடந்து போவாங்களாமா. ஸோ நீங்களும் அந்த ராஜஸ்தான் பக்கம் ஒருவேளை அந்த நாக்பூர் இல்லைன்னா ஜெய்ப்பூர் சைடு போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.